வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெய் எப்படி வீட்டிலே காசுறது அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். பசு நெய் வீட்டிலே காசிடலாங்க. அவ்வளோ சூப்பராக நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்ற ஆசை வருது தானே. கண்டிப்பாக இதை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் கூட நல்லா இருக்குங்க. வீட்டிலே வச்சுட்டு இருந்தோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்குது. இதை எப்படி செய்கிறது அப்படின்றது எங்கள் அக்கா தான் செஞ்சு காமிச்சிருந்தாங்க. இது அந்த வீடியோ தான். இது பால் ஆடையை ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தாங்க. அவங்களது பசும்பால்ன்றதுனால நிறைய ஆடை கிடைக்கிது. இப்போ நான் பெங்களூரில் இருக்கிறதுனால எனக்கு பேக்கெட் பால்ன்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு ஆடை கிடைக்கல, அந்த பால் ஆடை. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்களேன். மோர் தென் ஒரு 20 to 25 டேஸ்க்கு மேலே இதை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த பால் ஆடையெல்லாம் எடுத்து. ஒரு சிலர் அந்த தயிரில் இருக்க ஆடையை கூட எடுத்து சிலுப்புவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அது ப்ராக்டிஸ் இல்லை. இதை நான் ஒரு டைம் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி பால் ஆடையெல்லாம் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்ட பிறகு ஒரு நாள் எடுத்து ஹெவியாக ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, இதில் இந்த அளவில் நெய் காசிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அன்றைக்கி எடுத்து ஒரு 50 கிராம் இருக்கோ, இல்லை 200 கிராம் இருந்தாலும், இல்லை 1/4 கேஜிக்கு மேலே உங்களுக்கு தென்பட்டாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி எடுத்து காசிக்கிங்க. இது பார்த்திங்கன்னா நிறையவே சேர்ந்துருந்தது. இதில் ஐஸ் க்யூப்ஸை போட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து இந்த வெண்ணெயை தனியாக எடுத்துட்டாங்க பாருங்களேன். பாலாக எடுக்கிறாங்க பாருங்கள். அதை நார்மல் கோல்டு வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அதில் போடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த வெண்ணெய் மேலே மிதக்கும். அந்த இதுவை மட்டும்தான் எடுத்து நம்ம நெய்யாக காச போகிறோம். இந்த மாதிரி எடுத்து எல்லா பட்டரையும் இதில் போட்டுடலாம். இந்த பாலாக போடுறோம் இல்லைங்களா, எவ்வளோ சூப்பராக அது எல்லாமே வருது பாருங்கள். இப்போ இது தண்ணியில் எல்லாமே கிளியர் ஆயாச்சு. நம்ம இந்த மேலே மிதக்கிறத மட்டும் எடுத்து நம்ம தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். அந்த தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, சொடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அப்புறம் நெய்யும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நைட்டு எடுத்து வச்சுட்டு அதில் கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுடுவாங்க காலையில் இந்த நெய் காசுறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் காசும் போது ஒரு சிலர் முருங்கைப்பூ போடுவாங்க. முருங்கைப்பூ இலை இருக்குது இல்லைங்களா, முருங்கை இலை, அந்த இலையை போடுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் இங்கே கர்நாடகாவில் பார்க்கும்போது ஏலக்காய் போட்டு நான் பார்த்துருக்கேன். மனம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமாக படுதுங்க காசும் போது. நம்மளுக்கு எந்த டைப் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அதில் வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி இப்போ எடுத்துட்டோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நெய் காசும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாத அந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிட்டு இருக்கும். இப்போ இது எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் இல்லைங்களா. இந்த மாதிரி நெய் காசி வச்சுட்டிங்கன்னா இதை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணி, பருப்பு சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்வீட் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய திங்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் ஆகுங்க. அதுவும் இல்லாத நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்குவோம் இல்லைங்களா, இந்த பால் ஆடையை நிறைய பேர் வீட்டில் கூட எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி எடுத்து போடாத இந்த மாதிரி நெய்யாக கூட காசி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள், அடித்து எடுத்தாச்சு. மேலே வர்றது இல்லைங்களா, அந்த லேயரை தான் எடுத்து நம்ம இப்போ காச போகிறோம், நெய் காச போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை வானலில் ஆட் பண்ணிட்டாங்க. இது அப்பப்போ மாதம் எங்கள் அக்கா வீட்டில் செய்வாங்களாம். ஒரு 15 days ஒன்ஸ் கூட கிடைக்கும், செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் ஜாஸ்தியாகவே இருந்தது அப்படின்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்சியில் அடிக்கும் போது மேலே அந்த லேயர், அது பட்டர் மேலே வருது. இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். நம்ம அடித்து எடுத்துகிட்டு நான் இதில் ஆட் பண்ணிட்டோம், வானலில் ஆட் பண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே நெய் தனியாகவும் அந்த வேஸ்ட் தனியாகவும் வரும். நம்ம நெய்யை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம், அப்போ தான் நம்மளுக்கு நெய் நல்லா வரும். இந்த நெய்யை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுவும் வீட்டிலே காசின நெய், பசு நெய் இந்த மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் இல்லைங்களா. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடையை எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி நெய் காசி யூஸ் பண்ணிக்கிங்க. பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ நல்லதுங்க. நெய் நல்ல கொலஸ்ட்ரால் தான், அதனால் டெய்லியும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெய் எவ்வளோ தெளிவாக வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். மேலே இந்த எல்லோயிஷாக இருக்கிறது தாங்க நெய். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ இதில் காசி முடிச்சிட்ட பிறகு எனக்கு சின்ன வயசுலலாம் ஞாபகம் இருக்குங்க. எங்கள் அம்மா இதில் கொஞ்சமாக முருங்கீரை போட்டு வடித்து எடுத்துருவாங்க. அந்த வானாலே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ராகி மாவை பிரட்டி அதை கொடுப்பாங்க. அவ்வளோ மனமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்யும் போது அதையே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். நெய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நெய் காசி பாருங்கள். இந்த மாதிரி பால் ஆடையெல்லாம் எடுத்து வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.